அஞ்சரப்பெட்டை. வணக்கம் நேயர்களே, அஞ்சரை பெட்டியில் குட்டீஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு பண்ண போற ரெசிபி கோதுமை ரவை பொங்கல். இது எப்படி செய்யணும்ன்றது உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். இதுக்கு முன்னாடி என்ன தேவையான பொருட்கள்ன்றதை பார்ப்போம். சம்பா ரவை, பாசிப்பருப்பு, மிளகு ஜீரக பொடி, உப்பு, நெய், இஞ்சி விழுது. இது எப்படி செய்யறதுன்றது நான் காட்டுறேன். குக்கர் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நல்லா சூடானும் குக்கரு. இப்போ நெய் போடுறேன். இப்போ சூடாயிடுச்சு. இஞ்சி விழுது நம்ம போட்டுக்கிறோம். இஞ்சி நம்ம பொடியாக நறுக்கி போடலாம். ஆனால் குழந்தைங்க அதை சாப்பிட மாட்டாங்க, தனியாக எடுத்து வச்சிருவாங்க. அதனால இஞ்சி பேஸ்ட்டு அரைச்சி நம்ம போட்டுக்கலாம். மிளகு ஜீரக பொடி, இது ரெண்டுத்தையும் மிளகு ஜீரகத்தை சேர்த்து பொடியாக்கி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம நார்மலி பொங்கல் பண்ணும்போது மிளகு ஜீரகம் இது ரெண்டுத்தையும் தனியாக வறுப்போம் முழுசாக. குழந்தைங்க குட்டீஸ் சாப்பிட்றதுக்கு அதை தனித்தனியாக பொறுக்கி எடுத்து வச்சு சாப்பிடுங்க. அதனால இதை நம்ம பொங்கலோட கலந்து பொடியாக பண்ணி கொடுத்தோம்னா தனித்தனியாக தெரியாது. அதனால குழந்தைங்க அந்த பொங்கலோட கலந்ததுனால சாப்பிட்ருவாங்க. இதுக்கப்புறம் பாசி பருப்பு நான் ஒரு 1/2 கப்பு போடுறேன். இதை நல்லா நம்ம கலந்துப்போம். இது பொங்கல்ன்றதுனால நம்ம நெய் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கும் கொடுக்கறதுனால நெய் நல்லது. கொஞ்சம் நல்லா வறுக்கணும். இந்த நெய்யோட மணம், மிளகு ஜீரக பொடி, இஞ்சி விழுது, இதெல்லாம் இஞ்சி வாய்வு தட்டும் வேற. ஸோ அதுவும் உடம்புக்கு நல்லது. பாசிப்பருப்பு போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ தண்ணி 1/2 கப்பு நான் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி 3 கப்பு ஊற்றியாச்சு. இது நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம கோதுமை ரவை போட்டுக்கலாம். சம்பா ரவை அப்படின்னு சொல்லுவாங்க, கோதுமை ரவைன்னு சொல்லுவாங்க. எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்கும், எல்லா ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்கும். நம்ம சாதாரண ரவையை விட சம்பா ரவை, கோதுமை ரவை ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த கோதுமை ரவை வச்சு நம்ம உப்புமாவும் செய்யலாம். இப்போ இது டிஃப்ரெண்ட் ஐட்டம். இது பொங்கலில் செய்யறது. இப்போ பாசிப்பருப்பு போட்டுட்டு இது தண்ணி ஊற்றி இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கோதுமை ரவையை சேர்க்க போகிறோம். தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த கோதுமை ரவையை நம்ம போட்டுடலாம். போட்டு நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்துட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 2 விசில் வரணுங்க. அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் ஒரு 3 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் நம்ம எடுத்துடலாம். ஒரு விசில் வந்துருச்சுங்க. இன்னொரு விசில் வரணும். இப்போ சிம்மில் வச்சிடுறேன். இது ஒரு 3-4 நிமிஷம் சிம்மில் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டீம் போனதுக்கப்புறம் வெயிட் எடுத்துட்டு நம்ம பொங்கலை நம்ம தட்டில் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம்.
ஸ்டீம் போயாச்சு, எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இந்த பிளேட்ல சர்வ் பண்ணிடலாம். மேலே நம்ம கருவேப்பிலை கூட போட்டுக்கலாம். நல்லா வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். யூஸ்வலி நம்ம அரிசியோட தான் நம்ம பொங்கல் பண்ணுறது. இது வந்து கோதுமை ரவையோட நம்ம பண்ணியிருக்கோம். குழந்தைங்களுக்கு அரிசியை விட கோதுமை ரவை ரொம்ப ஸ்ட்ரென்தனிங். ஸோ இதை பண்ணி கொடுங்க, நிச்சயமாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எப்படி செய்யறதுன்றது ஒரு சின்ன ரீகேப். முதல்ல அடுப்பை ஆன் பண்ணிக்கிட்டு குக்கரை வச்சுட்டு நெய் ஊற்றிட்டு இஞ்சி விழுது, அதுக்கப்புறம் மிளகு ஜீரக பொடி போட்டுட்டு பாசிப்பருப்பு போடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி, 1/2 கப்பு பாசிப்பருப்புக்கு 3 கப்பு தண்ணி அதை ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். கொதிக்கிற சமயத்தில் கோதுமை ரவையை நல்லா போட்டு கலந்துட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா மூடி ஒரு 2 விசில் வரணும். அதுக்கப்புறம் 2 விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் அப்படியே சிம்மில் இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டீம் போனதும் எடுத்து நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். கோதுமை ரவா பொங்கல் ரெடியாக இருக்குது.